friends, welcome to Mrs. Stitch Blouses. Fashion Designing and Aari Embroidery ரெண்டுமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படி உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி கோர்ஸோட ஃபீஸ், டியூரேஷன் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நீங்க டைரக்ட் கிளாஸ் சேரதுனாலும் சேரலாம். இங்க சென்னையில வந்து தாம்பரம் நியர்பை கௌரிவக்கம்ல இன்ஸ்டிடியூட் இருக்கு. இந்த நியர்பை ஏரியால இருக்கிறவங்க கண்டிப்பா டைரக்ட் கிளாसेस செலக்ட் பண்ணிக்கோங்க. Aari Embroidery materials and wooden stand ரெண்டுமே சேல்ஸ் பண்றோம். உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், இது போர்ட்டபிளா இருக்கும், ஈஸியா கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து என்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி வைப்பேன். எல்லா மெட்டீரியல்ஸும் Aari Embroidery உள்ள எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்கு அவைலபிளா. நீங்க வந்து என்னோட ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல வெளியில எங்கேயாவது ஆரி கிளாஸ் கத்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். நீங்க வந்து கண்டிப்பா மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ Aari Embroidery சூப்பரான ஒரு பிரைடல் ப்ளவுஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஒரு ப்ளவுஸ் நான் டிசைன் பண்ற ப்ளவுசஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சு வீடியோ போட்டிருக்கேன். அதுலயும் உங்களுக்கு நிறைய பிசினஸ் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். எந்தெந்த ப்ளவுஸ்க்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம், என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்றோம், ஒரு பிகினரா இருக்கிறவங்க என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே வரிசையில இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ளவுஸ் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். டிசைனிங் முடிச்சு ஸ்டிச் பண்ணி நான் மேனிக்யூர்ல போட்டு வச்சிருக்கேன். ரொம்ப கிராண்டா பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து 1500ல இருந்து 3000 நீங்க சார்ஜ் பண்ணலாம். அது நம்ம எந்தெந்த இடத்துல எவ்வளவு டிசைன் போட போறோம் அப்படின்றத பொறுத்து. இப்போ இந்த டிசைன் வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த டிசைன் பாருங்க, நீங்க பாக்குறது வந்து பிளவுஸோட பேக் நெக். நம்ம எப்பவுமே நெக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 லேயர்ஸ் வந்து ஜரியில செயின் ஸ்டிச் போடுவோம். எதுக்காக அப்படின்னா நம்ம பிளவுஸா அதை ஸ்டிச் பண்ணும்போது நீடில் பிரேக் ஆயிராம இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ் வந்து ஜரியில செயின் ஸ்டிச் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜரியில லோடு போட்டிருக்கேன், அதுவும் டயகனல் லோடு போட்டிருக்கேன். ஸோ லோடு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லேயர் செயின் ஸ்டிச் போட்டு இந்த லோடை ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் மாடல்ல ஒரு டிசைன் போட்டு அந்த ஸ்கேலப்க்கு நடுவில் ஒரு மோத்தி பீட்ஸ் வர மாதிரி வச்சிருக்கேன். மோத்தி பீட்ஸ் அப்படின்றது வந்து ஃபுல் பீட்ஸ், சுகர் பீட்ஸ்ன்றது ஹாஃப் பீட்ஸ். ஸோ இந்த டிசைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2 லீஃப் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு லீஃப் போட்டிருக்கேன். ஸோ இந்த உள்ளுக்குள்ள 2 லீஃப் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் லீஃப். இதுல வந்து சில்க் த்ரெட்ல நான் வந்து லோடு போட்டிருக்கேன். மேல உள்ள லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜர்தோசி லீஃப் ஃபில்லிங் அது போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்னன்னா இந்த சாரியோட கலர், இந்த பிளவுஸோட சாரியோட கலர் வந்து கோல்டன் கலர், அந்த எல்லோ கலரும் கிரீன் கலரும் வர்ற மாதிரி டபுள் கலர் சாரி, டபுள் கலர்ல செக்குடு மாதிரி வரும் இந்த சாரி. ஸோ அந்த கலரை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதுலயே வந்து இந்த டிசைன்ல பாருங்க, ஒரு இதுல வந்து கிரீன் கலர் சில்க் த்ரெட்ல லோடு போட்டிருப்போம், இன்னொரு இதுல வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட்ல லோடு போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி போடும்போது இந்த சாரிக்கும் நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். அது வந்து பாக்குறதுக்கும் நல்லா கிராண்டா அட்ராக்டிவ் லுக் இருக்கும். இல்ல ஒரே கலர் பண்றதுக்கும் 2 டிஃப்ரெண்ட் கலர் பண்றதுக்கும் வந்து நம்மளுக்கு இன்னும் அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும். இந்த மேல உள்ள ஜர்தோசி லீஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு. ஸோ நான் எப்பவுமே வந்து என்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஆரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், எல்லாமே வந்து நம்ம பண்றது முக்கியம் இல்ல, நம்ம பண்ற வேலையை வந்து பெர்ஃபெக்டா பண்ணணும், ஃபினிஷிங் கரெக்டா வரணும் அப்படின்றது நம்ம எப்பவுமே சொல்ற விஷயம். ஸோ இந்த லீஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 லீஃப் பாருங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த ஜர்தோசினா வந்து மைனூட்டா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஜாஸ்தியா கட் பண்ணிட்டோம், இல்ல ஒரு பாயிண்ட் வந்து கம்மியா கட் பண்ணிட்டோம்னாலும் இந்த லீஃபோட ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டா வராது. இந்த லீஃப் பாருங்க, இதுல உள்ள ஒரு லீஃப்மே வந்து பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ல இருக்கும், ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆயிருக்காது, எல்லாமே பெர்ஃபெக்டா கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து இந்த லீஃப் ஸ்டிச்சஸ் இது பண்றதுக்கே வந்து நமக்கு நிறைய டைம் எடுக்கும். ரொம்ப பொறுமையா இந்த மாதிரி நம்ம ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்கும் போது வேகமா பண்றதை விட பொறுமையா ஃபினிஷிங் நீட்டா வரணும் அப்படின்னு பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து பாக்குறதுக்கு ஒரு ஃபுல் பிளவுஸா ஃபினிஷ் பண்ணி பாக்குறதுக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனுக்கு நடுவுல சுகர் பீட்ஸ் வச்சு இன்னொரு டிசைன் மாதிரி பண்ணிருக்கோம். 2 லேயர் சுகர் பீட்ஸ் எல் ஷேப்ல பண்ணிட்டு சென்டர்ல வந்து ஒரு சுகர் பீட்ஸ் 4 சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலா இந்த டிசைன் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கிராண்டா பியூட்டிஃபுல்லா இருக்கு. சைட்ல வந்து புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், அதுவும் வந்து ஜரி த்ரெட்ல திலக் ஷேப்ல ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுவும் ரொம்ப கிராண்டா சூப்பரா வந்திருக்கு. இதே சேம் டிசைன் நான் ஃப்ரண்ட்லயும் பண்ணிருக்கேன்.
இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிளவுஸோட ஃப்ரண்ட் டிசைன். ஸோ பேக்ல நம்ம என்ன ஒர்க் பண்ணோமோ அதே சேம் ஒர்க் தான் ஃப்ரண்ட்லயும் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 லேயர் ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் வந்து ஜரி லோடு, அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஸ்கேலப் டிசைன்ல அப்படியே வந்து சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கு நடுவில் ஒரு மோத்தி பீட்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வெளியில அங்க நம்ம பேக்ல என்ன டிசைன் பண்ணோமோ அதே மாதிரி லீஃப் டிசைன், ஒரு 3 லீஃப் வர மாதிரி கீழே உள்ள 2 லீஃப்ல வந்து சில்க் த்ரெட்ல ஒர்க்கும், மேல உள்ள ஒரு லேயர் வந்து ஜர்தோசி லோடும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜர்தோசி லோடு பேக்ல என்ன பண்ணுமோ அதே சேம் தான். ஃப்ரண்ட்ல வந்து எந்த அளவுக்கு தேவையோ அது வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். சேம் டிசைன். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த பிளவுஸோட ஸ்லீவ்ல வந்து ஒண்ணுமே ஒர்க் பண்ணல. பட் எதுக்கு இதை நான் காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் ஐடியாஸ் மாதிரி கொடுக்கும்போது நீங்க இந்த மாதிரி டிசைன்லாம், இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இதை காமிச்சிட்டு இருக்கேன். நார்மலா வந்து நம்ம ஒரு பிளவுஸ் ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த பிளவுஸோட மெட்டீரியல் வந்து பிளைனா இருக்கும்போது நம்ம என்ன ஒர்க் வேணா பண்ணலாம், அது வந்து அட்ராக்டிவா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளவுஸ் பார்டரோட இருக்கு அப்படின்னா இந்த பார்டர் மேல ஒர்க் பண்றதுக்குன்னு ஒரு சில டிசைன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம பண்ணும்போது அது நல்லா அட்ராக்டிவா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி பார்டரே வந்து பார்டர்ல ஒரு டிசைன் இருக்கு, இதுல வந்து ஒரு எலிஃபென்ட் டிசைன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிசைன் இருக்கும்போது இந்த டிசைனை நம்ம ஹைலைட் பண்ணி ஒர்க் பண்றோம் அப்படின்னா இந்த பார்டர் நல்லா இருக்கும். இல்ல ஹைலைட் பண்ணி ஒர்க் பண்ணாம இது மேல கொசன்னு வேற ஒரு டிசைனை பண்ணோம் அப்படின்னா அது சுத்தமா வந்து அட்ராக்டிவா இருக்காது. ஸோ இந்த கஸ்டமர் வந்து கொஞ்சம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஸ்லீவ்ல வந்து இந்த பார்டரை மட்டும் எனக்கு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தா போதும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. தென் என்னோட சஜஷனும் என்னன்னா, இந்த பார்டரை நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா இந்த பார்டர்ல என்ன டிசைன் இருக்கோ அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணலாம். பட் வேற ஒரு டிசைனை இதுல போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்காது. அதனால நான் இதை வந்து ஸ்லீவ் வந்து பிளைனா வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இந்த பிளவுஸ். இது வந்து நான் இப்போ கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுக்க போறேன் இன்னைக்கு. இந்த மாதிரி நீங்களும் வந்து டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் வந்ததுன்னா யூடியூப்ல கமெண்ட்ல ஆட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இப்போ இந்த பிளவுஸ்ல என்னென்ன டிசைன் பண்ணோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிச்சேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பிளவுசஸ் என்னோட டிசைனர் ஸ்டுடியோல நான் கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு பிளவுஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுல என்னென்ன ஸ்டிச்சஸ் போட்டு எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், எப்படி வந்து கஸ்டமருக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே அடுத்தடுத்து வர வீடியோல நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆரி எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ், உட்டன் ஸ்டாண்ட் பிளஸ் மெட்டீரியல் சேல்ஸ் பண்றோம். அது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.